சொல்கிறாங்கன்னா, செர்வன்ட்ஸ் ரிவார்டு, ஒரு ஊழியக்காரனுக்கு கிடைக்கும் வெகுமதி என்ன, அல்லது வேலைக்காரனுக்கு கிடைக்கும். செர்வெண்ட் அப்படின்னா நம்ம கிறிஸ்டியானிட்டியில் ஊழியக்காரன், மினிஸ்டர், ஊழியக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் செர்வெண்ட்னா அடிமை மாதிரி தான். அடிமைனா காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிடுவாங்க, சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க, சோறு போடுவாங்க, என்ன வேலை செய்கிறாங்க செய்யணும், எத்தனை வருஷம் அந்த பணம் அவங்க டீல் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ தூரம், அவங்க வேணான்னா இன்னொரு ஆளுக்கு விற்றுக்கலாம். அந்த மாதிரி இந்த காலத்தில் இருந்து வந்த வார்த்தை தான் இந்த செர்வெண்ட்டுங்கிறது. அதான் அடிமை. செர்வன்ட்ஸ் ரிவார்டு அந்த அர்த்தத்தில் தான் நாம் இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும். இறைவனிடத்திலிருந்து எதையும் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு இல்லை, இறைவனுடைய விருப்பமே செய்யப்பட வேண்டும் என்பதை கேட்பது தான் நம்முடைய வேலை. அதை பற்றி தான் அவர் போட்டிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திமோத்தி நியூ த மீனிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் சர்வீஸ் அண்ட் காட் ரிவார்டட் ஹிம் ஃபார் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். தீமோத்தேயு பவுல்கிட்ட இருந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தான். பவுல் சொல்கிறதெல்லாம் உண்மையாகவே அப்படியே நம்பினான் 100%. பவுல் மேலே கொஞ்சம் கூட துளி கூட சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி இறைவனுக்கும் பவுல் எந்த இறைவனை பின்பற்றினாரோ அவரை அப்படியே பின்பற்றினான். ரொம்ப மன உறுதி உள்ளவனாக இருந்தான். அவர் மேல் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவனாக இருந்தான் பவுல். தீத்துவும் தீமோத்தேயும் ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்தாங்க. கடைசி வரைக்கும் இந்த உலகத்தின் மீது கண் வச்சு போகவே இல்லை. நிறைய பேர் ஆரம்பத்தில் பர்னபாஸு பவுலோடு இருந்தார், அப்புறம் பிரிஞ்சு போயிட்டார். அப்புறம் என்னையும் எம்பரேயும் இது மாதிரி நிறைய பேர் பவுலோட கூட ஊழியத்தில் வந்தாங்க. ஊழியத்தின் மகிமையை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஊழியத்தின் மகிமைனா என்ன? அவளுக்கு கிடைக்கக்கூடிய பேர், புகழ், செல்வம், ஆஸ்தி, பெரிய பெரிய தனவந்தர்கள், பணக்காரர்கள்லாம் காலில் வந்து விழுகிறான். ஏன்னா அவ்வளோ வல்லமை அவர்களிடத்துலேருந்து புறப்பட்டது. அவர்களிடத்துல இவ்வளோ சக்தி இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலாம். அப்பேற்பட்ட சக்தி. பவுல் இப்போ தோள்பட்டையில் போட்டிருந்த துண்டை எடுத்து நோயாளிகள் மேல் போட்டால் பிசாசெலாம் ஓடி போயிடுச்சு, நோய்கள்லாம் குணமாகிடுச்சு. மேலே படுத்து எழுந்திக்கிறான், செத்தவன் உயிரோட வரான். அப்பேற்பட்ட வல்லமை பவுலுக்கு கிடச்சிது. இப்போ இவ்வளோ தூரம் எழுதியிருக்காரு. ஆனால் ஆண்டவர் என்னோட ஒரே ஒரு முறை பேசினது மட்டும்தான் பவுல் எழுதியிருக்காரு. அவர் ஆண்டவரோடு நடந்தே வந்தார். இல்லை அவ்வளோ வல்லமை இருந்துச்சுன்னா, அப்படிலாம் இறைவனோடு அவர் நெருங்கி நடக்கலைன்னா இவ்வளோ வல்லமை வந்திருக்காரு. அதை பற்றி மறுபடியும் அவர் எழுதவே இல்லை. நான் இங்கே போய் ஜெபம் பண்ணியிருந்தேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், நான் அந்த சிறையில் இருக்கும்போது ஆண்டவர் என்னை திடப்படுத்தினார், அது மாதிரி எதுவுமே எங்கேயுமே எழுதுன மாதிரி ஒரு கடிதம் கிடைக்கல. மேபி எழுதியிருக்கலாம் அல்லது மற்றவர்களோட பேசியிருக்கலாம். அது கடிதமாக கிடைக்காதனால டாக்குமெண்டேஷன் நம்மகிட்ட இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு கடைசியில் சாக போகிற வரைக்கும் அவர் மிக தெளிவாக இருக்கார். இல்லைன்னா நடுவில் தடமாறிடுவாங்கல்ல, ஆண்டவர் பேசலைன்னு வச்சுக்க, நம்ம கொஞ்ச நாள் ஆண்டவரோட நெருக்கமாக இல்லைன்னா நம்முடைய வழிகள் தலைகீழாக போயிடும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவருடைய வழிகள் தலைகீழாக போகிற காரணம் என்ன? பேருக்கு தான் பைபிள் படிக்கிறதே கிடையாது. பைபிள் படிக்க சொல்லு, 2 பேருக்கு சீட்டை கொடுத்து 1ஆம் வேத பாடம் 2வது வேத பாடம் படிக்க சொன்னால் எவ்வளோ இருக்குது பாரு. நம்ம விஜய் கட்சியில் இருக்கிற மாதிரி தற்கூறிகளாக படிக்கிறது ஒரு தமிழ் படிக்க தெரியாதா? அட்லீஸ்ட் இந்த வேத பாடத்தை படிக்க தெரியாதா? இந்த வேதத்தை படிக்க தெரியாதா? கிறிஸ்தவ குடும்பத்தில் தானே 20 வருஷமாக இருக்கிறீங்க. ஒரு அதிகாரத்தை கொடுக்க சொன்னால் எப்படி படிக்கிறாங்க பார்த்தியா? அத்தனையும் எழுத்து பிழைகள், பொருள் வராதே படிக்கிறாங்க, என்னத்தையோ படிச்சுட்டு போகிறாங்க. எவ்வளோ கேவலமான விஷயம். ஏன்னா இறைவனோடு அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இல்லை. நமக்கு இறைவனோட தொடர்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்க, நம்முடைய வாழ்க்கையும் தாறுமாறாக தான் போகும். நீங்கள் இறைவனிடத்திலேருந்து ஏதாவது பெற்றீங்கன்னா இறைவனிடத்தில் நீங்கள் அன்பாக இருப்பீர்கள். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போகிறார் இல்லையா? இப்போ மார்த்தாள் என்ன பண்ணுறாரு, மரியாள் என்ன பண்ணுறா? மரியாள் உட்காந்து கண்ணீரோடு இயேசு கிறிஸ்துவனுடைய கால்களை துடைத்து கொண்டு அவர் சொல்கிறது என்னான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. மார்த்தாலும் பற்பல வேலைகளை செஞ்சு டிஃபன் செய்யணும், சட்னி வைக்கணும், சாம்பார் வைக்கணும், தோசை சுடணும், அது பண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி கேட்குறாங்க, ஏங்க இந்த பொம்பளை இப்படி ஒரு நெய்னுக்கிட்டே இருக்கா? ஏன்னா 1 லட்சம் பேரும் அந்த செண்டை போய் காலில் ஊற்றி இப்படியா இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப டென்ஷனாக ஆகுறாங்க இல்லையா? யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவ்வளோதான் அதிக பாசமாக இருப்பாங்க.
அதான் ஒரு கதை சொன்னார். ஒருத்தன் கடை வாங்கியிருக்கான், ஒருத்தன் 500 கடை வாங்கியிருக்கான், ஒருத்தன் 5000 கடை வாங்கியிருக்கான், ஒருத்தன் 5 லட்ச ரூபா கடை வாங்கியிருக்கான். அவன் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போகும்போது, பரவாயில்லப்பா நீ கடனை ஒன்று திரும்பினா எப்படியாவது உன் குடும்பத்தை பார் அப்படின்னு ஒரு முதலாளி சொன்னான். 500 கடை வாங்கினவன் அதிக அன்பாக இருப்பானா, 5 லட்சம் கடை வாங்கினவன் அதிக அன்பாக இருப்பானா அப்படின்னு கேட்டார் இயேசு கிறிஸ்து. இயேசு அவரிடத்திலிருந்து அநேகம் பிசாசுகளை திரட்டி விட்டிருந்தார். அவருடைய குடும்பத்தையே காப்பாற்றியிருந்தார். அவ்வளவு உலகத்திலே நடக்க முடியாத செய்கைகள்லாம் பார்த்தாங்க. நம்ம அல்லாடும்போது, துன்பத்தில் அல்லாடும்போது, யாராவது வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா, நம்ம ஏங்கி தவிக்கும் போது, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாச்சுங்க, இனிமேல் திக்கு திசையே தெரியல எங்கே போகிறதுன்னு அப்படி திணறி நிற்பாங்க. திக்குனா எந்த திசையில் போவது, திக்கு திசை தெரியாமல் நான் நிற்கிறேன் அப்படின்ற அவல நிலையில் வந்து இறைவன் நம்மோடு கூட ஈடுபடும் போது அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அந்த இறைவன் மீது அவங்க நம்பிக்கையுள்ளவங்களாக இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாளும் இறைவனோடு நெருங்கி பழகி இருந்தால்தான் பவுல் இந்த மாதிரிலாம் எழுதியிருப்பார். பவுல் இந்த மாதிரி பழகுவதை கூட இருந்து பார்த்தது யார்? பவுல் கூடயே இருந்தான். என் பிரியமான குமாரனாகிய தீமோத்தேயு, தீத்து 2 பேரும் மிக நெருங்கி அவரோட பழகினாங்க. அதில் நிறைய பேர் இவருடைய வித்தைகளை பார்த்து நம்மளும் இது மாதிரி பணம் சம்பாதிக்கலாம், இந்த ஆள் கூட இருந்தால் காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவான் அப்படின்னு அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இன்றைக்கி சபைகள் நெருங்கி நிறைய பெருகின காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஊழியத்தின் மீது வாஞ்சி இருக்குது, அதை விட பணத்தின் மீது அதிகமான வாஞ்சி இருக்குது. செல்வம், அதான் திருவள்ளுவர் சொன்னார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் சந்தோஷமாக வாழணும், மற்றவர்களுக்கு முன்பாக டாம்பீகமாக வாழணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? பணம் நிறையா வேணும். பணம் எந்த வழியில் வந்தா என்ன, நாய் வித்த காசு குறைக்கவா போகுது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் யாரை வேணால் ஏச்சி பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலையில் இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் தீமோத்தேயு எப்படி வாழ்ந்தார்? அவருக்கு தெரியும் உண்மையான தியாகம்னா என்ன, உண்மையான இறை பணினா என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் sacrifice and service, and God rewarded him for his faithfulness. நீங்கள் இறைவனுக்கு உண்மையாக இருந்தால் குறிப்பிட்ட காலம் உண்டு. தாவீது எப்படி இருந்தான்? சின்ன பையனாக இருந்தான். அவங்க அன்னைங்களாம் எப்படி இருந்தான்? தடிமாடுங்களாக இருந்தானோ. அவனுங்களாம் இராணுவத்துக்கு போய் சண்டை போட்டான், போய் என்னென்னா பெரிய வேலையெல்லாம் பார்ப்பான். இவனை என்ன சொன்னான்? சும்மா உட்காந்துட்டு போய் ஆடு மேய்ச்சிட்டாடா அப்படின்னு தடுத்து விட்டாங்க. அவன் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தான்? ஆடு மேய்ச்சாலே சிங்கத்தை வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவோம். அவர் 24 மணி நேரம் அவருடைய சிந்தனை, என்னுடைய தேவனுக்கு நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன், என்னுடைய இறைவனுக்கு நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன். எப்படி அந்த சிந்தனைக்குள்ளே வரான்? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி. ஈசானா யார்? தாவீதோட அப்பா. ஏன் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறார்? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி. அப்படின்னா அது தாவீதின் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஈசா பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறான். நீங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஈசா பற்றி வரலாறு நமக்கு தெரில, தாவீதோட அப்பாவுடைய வரலாறு தெரில. அதனால கடவுளுக்கு பயந்தவனாக இருந்தால்தான் தன்னுடைய பிள்ளையை அப்படி வளர்த்துருக்க முடியும். அவன் 24 மணி நேரம் இறைபக்தி உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு என்ன வெகுமதி கிடைத்தது? கடைசி வரைக்கும் கடவுளுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான். தேவன் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொல்ல மாட்டேன், அது ஆண்டவருக்கு விரோதமானது அப்படிங்கிறான். எது கடவுளுக்கு பிடிக்கும், எது பிடிக்காது, எது பிடிக்கும், எது இப்படியே போகிறான். அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது? யோசிப்பா தான் செஞ்சான். அவனுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் ஐக்கிய பழுவலாக இருந்தாங்க. அப்பா சொல்லியிருக்காரு, ஆண்டவருக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் பிடிக்காத காரியத்தெல்லாம் செய்கிறாங்க, நான் எப்படி சொல்லாமல் இருப்பேன்? அவனுடைய உயிருக்கே அச்சுறுத்தல் வந்தது. ஆனால் என்ன பண்ணார்? ஆண்டவர் அவனுக்கு மிகப்பெரிய வெகுமதியை கொடுத்தார். எவ்வளோ சோதனைகள் வந்தது. கடைசி வரைக்கும் நான் என்னுடைய ஆண்டவருக்கு பின்னாடி தான் போவேன்னா எங்கே போய் நிற்கிறான் பாரு? ஒரு நாட்டோட அதிபதியாக போய் நிற்கிறான். தாவீது ஒரு நாட்டோட அதிபதியாக போய் நிற்கிறான். தானியேல் ஒரு நாட்டோட அதிபதியாக நிற்கிறான். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். தீமோத்தேயுவையும் ஆசீர்வதித்தார். He was rewarded for his faithfulness. To begin with, Timothy had the joy of helping others.
அவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கணும்னா மற்றவர்களுக்கு உதவுறதே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டு பி ஷுர் தேர் வேர் ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ், பட் தேர் வேர் ஆல்சோ விக்டரிஸ் அண்ட் பிளெஸிங்ஸ். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போனோம்னா எல்லாரும் மகிழ்ச்சியோட வாங்க வாங்க, எனக்கு ரொம்ப நல்லதுங்க, நீங்கள் நல்ல குணம் உள்ள இருக்கீங்க, எல்லாம் உதவி செய்யுங்க அப்படியே சொல்லுவான். அவன் நம்மளை கேவலப்படுத்துவாங்க. எதுக்கு செய்கிறான்னு தெரியுமா? பண திமிரில் செய்கிறான்னு ஒருத்தன் சொல்லுவான். ஒருத்தன் வந்து வேறு ஏதோ என்ன இருக்குடா அவனுக்கு அப்படிமா. அப்போ எங்கே போய் கொள்ளையடிச்சிட்டு வந்தானே இங்கே செலவழிப்பான் அப்படிமா. பல விதத்துலேயும் பேசுவாங்க. மிகப்பெரிய நம்ம எதிரிகளை நீ பணத்தை கொடுத்து நல்ல அடிக்க பார்க்குறியா அப்படின்னு எதிராளி சொல்லுவான். பலவிதமான சிந்தனைகள் மக்கள் மத்தியிலே வரும், கஷ்டங்கள் சிரமங்கள் வரும். பட் தேர் வேர் ஆல்சோ விக்டரிஸ் அண்ட் பிளெஸிங்ஸ். ஆனால் நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொண்டு என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கிளைகள். எப்பொழுதுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யுங்க, வெற்றி கிடைக்கும். அதை தான் அவனும் செஞ்சான். பவுலை பின்பற்றி இறைவன் மீது அதிக நம்பிக்கையுள்ளவனாக இருந்து அநேகருக்கு உதவி செய்தான். பல கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்தும் கூட இறுதியில் வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றார். He had the joy of serving with the great apostle Paul and assisting him in some of his most difficult assignments. மிக கஷ்டமான வேலைகளில் கூட பவுலோடு கூட இருந்தார். அந்த ஆசீர்வாதம் நிறைய பேர் கிடைக்கவே இல்லை. பவுலுடைய இறுதி காலங்களில் கடைசி வரைக்கும் அவரோடு கூட இருந்தான். அது அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான காரியங்கள் நடைபெற்றதா, அவன் கடிதம் எழுதினானா, அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிந்ததை பற்றின வரலாற்று குறிப்புகள் நம்மகிட்ட இல்லை. பட் பெர்ஹாப்ஸ் த கிரேட்டஸ்ட் ரிவார்ட் காட் கேவ் டு திமோத்தி வாஸ் டு சூஸ் ஹிம் டு பி பால்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் when the great apostle was called home. பவுல் தலையை வெட்டி கொண்டுட்டாங்க ரோமாபுரிக்கு வெளியில். ஏன்னா அவன் ஒரு ரோமன், அந்த ரோம நாட்டு குடிமகன். ரோம நாட்டு குடிமகனாக இருக்கிறவனை சிலுவையில் அறிந்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாங்க, தலையை வெட்டி கொள்கிறாங்க. அதுவும் ரோமாபுரி நாட்டோட கோட்டைக்கு வெளியில் கொண்டு போய் கொள்கிறாங்க. அந்த இடத்துல தான் இப்போ த பேசிலிக்கா ஆஃப் பால் அதை கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி அவன் செத்த உடனே சபை மக்கள் உலகமெங்கிலும் இருந்து பவுலை பின்பற்றினவர்கள் என்ன சொல்கிறாங்க, அடுத்து நீங்கள் தான் பிஷப் அப்படிங்கிறாங்க. தீமோத்தேயுக்கு அப்பேற்பட்ட உயர்வான ஒரு பதவியை கொடுத்தார். பால்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் when the great apostle was called home. Paul himself wanted to go to Philippi, but he had to send Timothy in his place. பிலிப்பு பட்டணத்துக்கு போகணுன்னு கூட பவுல் நினச்சாரு. ஆனால் அவருக்கு பதிலாக தீமோத்தேயுவை அனுப்புகிறார். பட் வாட் அன் honor. Timothy was not only Paul's son and Paul's servant, but he became Paul's substitute. தீமோத்தேயு பவுலோடைய மகனைப் போல் அவர் நேசித்தார். அப்படி ஒரு பெறாத பிள்ளையாக இருந்தாலும் கூட, அல்லது பவுலோட ஊழியக்காரனாக இருந்தாலும் கூட, கடைசியில் அவன் எப்படியானா பவுலுக்கு பதிலாக ஒரு முக்கியமான பொறுப்பிலே அவரை கொண்டு போய் வைத்தார்கள். The submissive mind is not the product of an or sermon or week's seminar or even a year service. நீங்கள் உங்களுடைய மனது இணக்கமுள்ள ஒரு குணம், ஒரு மனது இருக்குல்ல, அது 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலோ அல்லது ஒரு வாரம் முழுவதும் கூட்டத்தை நடத்தினாலோ ஒரு வருஷம் பூரா நீங்கள் ஒரு ஊழியத்தை நடத்தினாலோ அதனால் கிடைக்கக்கூடியது இல்லை. தி சப்மிசிவ் மைண்ட் க்ரோஸ் இன் us like Timothy, yield to God the Lord and seek to serve others. நாம் எப்பொழுது இறைவனுக்கு நம்மை முழுவதுமாக ஒப்படைத்து மற்றவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய குணம் மாறுகிறது அப்படின்னு சொல்கிறார். பவுலை போன்ற ஒரு குணமுள்ளவர்களாக பவுல் கற்றுக் கொடுத்த தீமோத்தேயை போன்ற ஒரு குணமுள்ளவராக இருந்தால் நிச்சயமாக நமக்கு வெகுமதி கிடைக்கும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. வசனம் 22 2ஆம் அதிகாரம் 22 23 என்ன போட்டிருக்கு பாருங்க. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவன் உத்தம குணத்தை அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று
நான் அறிந்த உடனே அவனை அனுப்பலாம் என்று பவுல் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, இதான் மிக உயர்ந்த நிலை.